என்னம்மா ரொம்ப நேரமாக யாரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்ன சமாச்சாரம்? கலாக்கா இருக்காங்கல்ல ஆமாம். காலனியில் சொல்லுங்க. அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னம்மா? அவங்க வீட்டு பக்கத்தில் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டிருந்தேன். என்னம்மா? இப்போ அவங்க வீட்டில் 2 பொண்ணுங்க 2 பசங்க. சரி. அப்பா அம்மாவும் இருக்காங்க. கடைசி பையனுக்கு வந்து நடந்த நிகழ்ச்சி தான். இப்போ வந்து இவங்க வந்து வசதியான ஃபேமிலி. தோட்டங்காடு, வீடு வாசலுக்கு எல்லாமே வசதி. வசதினா நல்லா பேரும் புகழும் சொல்கிற மாதிரி வசதியாக இருக்காங்களா, அந்த மாதிரி ஃபேமிலி. சரி. வசதியாக இருக்கிறாங்க. அதில் சின்ன பையன் என்ன பண்ணியிருக்க, இப்போ அவங்களுக்கு எல்லாம் அவங்க 2 அக்கா ஒரு அண்ணா 3 பேர்த்துக்குமே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. இது வந்து கடைசியாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் லவ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் அவங்க தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் இருந்திருக்குது. அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க கேஸ்டில் தான் கொடுக்கணும். ஆனால் அவங்களும் ரொம்ப இவங்கள மாதிரியே வசதியான ஃபேமிலி. இவங்களும் வசதி, அதே வசதி, ஈக்குவல் வசதி தான். ஆனால் வந்து அவங்க வந்து அவங்கவுங்க ஜாதியிலேயே கொடுக்கணும் அப்பா அம்மா அப்படின்ட்டு பிரச்சனை முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்குது. அப்பா அம்மா சொன்னபடி தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. இந்த பையனுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மா பொண்ணு தேடி இருக்காங்க. பொண்ணு இந்த காலத்துலையெல்லாம் இந்த தோட்டங்காடுன்ட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, வேலையில் இருக்கணுமல்ல, அந்த மாதிரி வேலையில் இல்லை. இவங்க வந்து தோட்டங்காட்டு வேலை தான் பார்த்துட்ருக்குறாங்க. சரி. அதனால விவசாயம்தான். அதனால் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க தயங்கியிருக்காங்க. யாருமே நல்லா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால் பொண்ணு சுமாராக தான் இருந்திருக்குது. வசதி இருக்குது, ஆனால் விவசாயி, இது ஒன்று தான் காரணம். அதனால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி. சுமாரான இடத்துல ஒன்றுமே இல்லாத வீடு வாசலும் கூட இல்லை. பொண்ணு சுமாரான பொண்ணு தான். இந்த பையனுக்கு அந்த மாதிரி தான் பொண்ணு எடுத்துருக்குறாங்க. சரி. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா, 4-5 வருஷம் இருந்து ஒரு பையன் வந்தாச்சு. 6 வருஷம் ஆச்சு. அந்த பையனுக்கு வந்து இப்போ 4.5 வயசு 5 வயசு ஆக போகுது. ஆனால் வந்து இப்போ நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு 2 நாளாக ரொம்பவுமே பெருசாக நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி சொன்னதில் தான் எனக்கும் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படின்னா, அவன் மெதுவாக என்ன பண்ணியிருக்கா, நகை நட்டு பணம் காசெல்லாம் எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டா. அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து தனி குடித்தனம். அதுலேயும் அவங்க கூட்டு குடும்பத்தை எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் இவன் என்ன பண்ணியிருக்கா, நான் எனக்கு ஒத்து வரல, தனி குடித்தனம் தான் போகணும் அப்படின்ட்டு. இதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு வீடு வாசலும் இல்லாதவர் தான். இது நகை நட்டு எதுவும் கொண்டு வரல. ஆனால் இவங்க வந்து ஒரு 25 பவுன் நகையெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையுமே பேங்க்லேருந்து எல்லாம் ஒன்று எடுத்து இவன் போகிறக்கு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் போகையெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வச்சுட்டா. பணமும் சேர்த்து வச்சுட்டா. சரி. பணத்தையும் இந்த பையன் பேரில் இருந்தது. ஏதோ தோட்டங்காடு ஏதோ கொஞ்சம் விற்றுருப்பாங்களாட்டிருக்குது. அதில் விற்ற பணத்தையும் இவ பேரில் மாற்றி இது பண்ணிட்டா. அது போக நகை நட்டு எல்லாமே சேஃப்டி பண்ணிட்டான். கொஞ்சம் அவன் பேர்லயே சேஃப்டி பண்ண பிறகு என்ன பண்ணியிருக்கா, மெதுவாக இவனை விளக்க ஆரம்பிச்சிட்டான். சரி. புருஷனை ஹஸ்பண்டை வந்து அப்பப்போ பணம் காசு வந்தாச்சு எல்லாம் பேரில் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதிகாரம் பண்ணி அவன் மதிக்கிறதே இல்லையா. ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லை, இவகிட்ட தான் இருக்குது. சுத்தமாக மதிக்கிறது இல்லையாமா. இப்போ என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்ட்டு இப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது இவ பண்ணுறது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. எவ்வளோ வருஷம் பார்ப்பான் அவனும். பார்த்துறான், 2 வருஷம் பார்த்துருக்கா. இந்த மாதிரியே பண்ணி அவனுக்கு ஒத்து வரல. பையனுக்கே ஒத்து வரலாமல் அவன் தனி குடித்தன தனியாகவே இருக்கணுங்கிறான். எனக்கு இந்த மாதிரி இருந்து அப்பா அம்மா கூட இருக்கணும், இந்த மாதிரி இருந்து ஒத்து வரல அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, என்ற மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம், நீ என்னமோ எக்கேடே கட்டுப்போன்ட்டு இப்போ பார்த்து சலிச்சு போட்டு இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறான், இவன் தனியாகவே நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஆம்பளை என்ன பண்ணுவா, ஒரு பொம்பளை இல்லைன்னா சின்ன வயசுலேயே கஷ்டம் தானே. அதனால ஹெல்ப்பருக்கு ஒரு பையன், சின்ன பையனை வேலைக்கு வச்சுருக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் தான் சமையல் இந்த மாதிரி சாப்பாடு வேணுமல்ல. அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, இருந்தாலும் இவனுக்கு கையாளாட்டு இருந்துட்டு ஏதோ சமையல் பண்ணுறதுக்கு. அம்மா எங்கேயோ வெளியே போவாங்க வருவாங்க, இருந்தாலும் இவனுக்கு ஒரு கையாள் வேணுன்ட்டு இவன் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டு இருந்தாலும் இந்த இந்த கல்யாணம் பண்ணி இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியலையே. சரி.
அப்புறம் இந்த இப்போ இருந்து சின்ன வயசில் கஷ்டமல்ல, ஆமாம். அதனால் இப்படியே இருக்கிறது கஷ்டமல்ல அப்படின்ட்டு இந்த அக்கா சொல்லிட்டு கேட்டால் இப்படியே பண்ணுவாங்களா, இவ்வளோ வசதி இருந்து இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா ஒரு ஆம்பளைய அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது கேட்குற கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் இப்போ ஆம்பளையாக இருந்துட்டு சட்டி வான கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இப்போ பார்த்ததுன்னா அவ்வளோ கஷ்டமாக வேதனையாக இருக்குது எனக்கு. இந்த பையன் படிச்சிருந்தா வேலை ஒரு 10வது தான் படிச்சிருக்கானாமா. சரி, தோட்டத்தை வேலையை பார்த்துட்டு சொல்லி பிடிக்காம அது எத்தனை பேர் யார் கூட தான் வாழ்றதுங்களா, அதனால நிம்மதியாக இருக்கட்டும் போ. அதனால அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மாலாம் இந்த பையனுக்கு இப்படி வாழ்க்கை அமைய 5 வருடம் கஷ்டமாக அது எல்லாருக்கும் இருக்கிறது. என்ன பண்ணலாம்? அதுவும் அந்த லவ் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்க, அது பக்கத்தில் தான் இருக்காங்களாமா. அந்த பொண்ணும் என்ன பண்ணுது இப்போ பார்த்துட்டு சரி இவனோட லைஃப் இப்படி ஆகி போச்சு, அதுக்காக தப்பாகவும் மறுபடியும் நடக்கலை, எந்த இது இல்லை, இருந்தாலும் இவனோட லைஃப் இப்படி போச்சே அப்படின்ட்டு. ஆனால் இந்த பொண்ணை கட்டியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், என்னோட வாழ்க்கை இப்படியும் போச்சு, இவளை கட்டி ஒன்றுமே இல்லை பரவாயில்ல அப்படின்னு கட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து சொத்துங்கிறது அவங்கவுங்க பேரில் இருந்தால் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். அதை நீ சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்ட. ஆமாம், நீ சேஃப்டி பண்ணி வச்ச, நீ என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏதோ பண்ணணும் ஆசை இருந்தால் பண்ணி போடு, முஸ்கில் போட்டு பண்ணல சாமி. அந்நீர் ஏன் போட்டு வேண்டாம் சாமி, பண்ணலாம். இது நான்